கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகிற அருமையான ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இந்த வசனம் நமக்கு ஒரு சின்ன விதத்தில் சொல்ல போனால் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதனூடாய் நடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகளூடாய் நடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். செல்லுகிற வழியிலே பல நெருக்கங்கள், பலவிதமான பயங்கள், சோர்வுறக்கூடிய சூழ்நிலைகள் கடந்து சென்றாலும் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்ன? அதனுடைய முடிவு நல்லா இருக்கும். அதில் நான் அந்த கடந்து செல்லுகிற அந்த காரியத்தினுடைய ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் என்று சொல்லி ஒரு முடிவை நோக்கியே நம்ம எதிர்பார்த்து கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல போனால் நிறைய இப்போ படிக்க வேண்டி இருக்குது. எதற்காக? எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. அதை நான் நல்லா எழுதுனா அந்த எக்ஸாமினுடைய முடிவு, தேர்வின் முடிவுகள் நான் எதிர்பார்க்கிற ஒரு நன்மையை எனக்கு தரும். ஓகே, அதான உங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ ஒரு தொழில் செய்கிற அல்லது ஒரு வேலையில் இருக்கிற ஒரு குடும்ப தலைவனுக்கு என்ன இருக்கும்? நிறையா கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன், பல எதிர்ப்புகள் மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே என்னை சுற்றி இருக்கிறவங்க என் காலை இழுத்துடலாம் என்று நினைக்கிற அந்த வேலை ஸ்தலத்தில் நான் கடினப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? எனக்கு நல்ல ஒரு ப்ரமோஷனோடு, நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டோடு எனக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த முடிவு எனக்கு அப்படி நடக்கும். இல்லை, நீங்கள் தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்க என்னுடைய இந்த தொழில் இதெல்லாம் செட்டாகி நாளொன்று வரும், நான் அந்த முடிவின் நாளிலே அந்த இது இப்போ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அதனுடைய முடிவின் நாளில் நான் சற்று இளைப்பாறுதலாக அமர்ந்து என்னுடைய அந்த தொழிலை நடத்தி செல்லத்தக்கதாக நல்ல ஒரு நிலைக்கு என் தொழில் வரும். அப்புறம் நான் இவ்வளோ கிடந்து கஷ்டப்பட வேண்டாம். என்னுடைய சாதாரண ஒரு உழைப்பே, ஓகே, அதாவது கஷ்டப்பட்டு உழைத்தல் என்பது வேறு, கடினமாய் உழைத்தல் என்பது வேறு. கடினமாக உழைக்கணும், ஆனால் அந்த உழைப்பினாலே நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், வருமானம் வந்துச்சுன்னா அதில் நம்ம ஒரு மனநிறைவோடு காணப்படுவோம். கஷ்டப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்னா அதனால் நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய வருமானம், தேவைகள் சந்திக்கப்பட மாட்டேங்க. என் குடும்பத்துக்குரிய எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் செய்ய முடியலை, ஒரு முன்னேற்றம் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம சோர்ந்து போவோம். ஆனால் அதாவது போராட்டம் இருக்குது வாழ்க்கையில். ஆனால் அவர்கள் அதை ஒருவேளை கண்ணீரோடு கடந்து செல்லுவாங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறபடினால் நம்ம விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து செல்லுவோம். மற்றபடி போராட்டமான வாழ்க்கை அல்லது நெருக்கம் இல்லாத வாழ்க்கை என்று சொல்லி நம்ம எதையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழலுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. இந்த வசனத்தை நான் ஒரு 3 கேள்விகள் கேட்டு 3 பதில் அதை நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். முதல்ல கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறார்? நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, வெறும் முடிவு இல்லை, நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் தருவாராம். அது எப்படிப்பட்ட முடிவாக இருக்குமா? அந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுது, தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். சொல்லுங்க, அது எதற்கேற்ற முடிவு? சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு நடுப்பகுதி சொல்லுது. அந்த முடிவை கொடுக்கிறதற்கு என் பேரில் என் கர்த்தர் நினைவுள்ளவராக இருக்கிறார். எப்படியாவது அந்த பிள்ளைக்கு நான் செய்திடணும், என் பிள்ளை இதை ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் பாதத்தில் வச்சிருக்கு, இதுக்காக என் மகன் போராடி கொண்டு இருக்கிறாங்க, கடினமாய் உழைக்கிறாங்க, எவ்வளவோ தன்னையே அர்ப்பணித்து செய்கிறாங்க, அப்படி என்பதை அவர் மறக்கல்ல, அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு சகோதரியே, சகோதரா, வாழ்க்கையில் அப்படி போராட்டமாக இருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் மட்டும் அதை போராடலை. உனக்கு நீ எதிர்பார்க்குற அந்த நல்ல நேரம், அந்த நல்ல முடிவு உனக்கு வரணும்னு உன் மேலே நினைவாயிருக்கிற கர்த்தர், என் மேலே நினைவாயிருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் அந்த முடிவை எப்படியாவது த பெஸ்ட்டாக
எப்படி எது பெஸ்ட்டு, நான் ஆசைப்படுறேன்ல, நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்ல, அதை உனக்கு தருவேன் என்று சொல்லி அவர் நம் மீது நினைவாயிருக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும் முடிவே நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கிறது என்ன? சம்பூரணமான முடிவு, ஒரு நிறைவான முடிவு, ஒரு உயர்வான முடிவு, ஒரு ஆசீர்வாதமான முடிவு என்று சொல்லி தான் நம்ம விரும்புகிறோம். நம்ம அதை தான் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். வேதமும் சொல்லுகிறது, ஒருவேளை ஆரம்பிக்கிறது ரொம்ப சின்னதாக அப்படி கடந்து செல்லுகிறது ஒரு போராட்டமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையானதாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் ஒரு உறுதியை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையான மகள் முழு மாத கர்ப்பிணியாக ஜெபத்துக்கு வந்தாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு பெண் பிள்ளை இருக்குது. அப்போ அவங்களோட ஆசை என்ன? இப்போ நமக்கு என்ன பிள்ளை இருக்குதுன்னு நமக்கு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊர்லல ஃபாரின்லலாம் அழகாக சொல்லி ட்ரெஸ் வரைக்கும் கொண்டு போய் கிஃப்ட் கொடுத்துருவாங்களாம். சரிங்களா? ஆண் பிள்ளைன்னா எல்லாம் ப்ளூ கலரில் வாங்கி கொண்டு போய் கிஃப்ட் கொடுத்துருவாங்களாம். ஹாஸ்பிட்டலே ஃபஸ்ட்டு கொடுக்குமா. பெண் பிள்ளையாக இருந்தால் பிங்காக கொடுப்பாங்களாம். எல்லாம் நமக்கு அப்படி தெரியவே செய்யாது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை, பெண் பிள்ளை முதல்ல இருக்கிறதுனால அவங்க என்ன முடிவை எதிர்பார்த்தாங்க? ஒரு ஆண் குழந்தை. அந்த அம்மா என்கிட்ட வந்து சொல்லும்போது, இவ்வளோ தான் அவங்களுக்கு திறக்க முடியாது, அதுக்கு மேலே திறக்க முடியாதுங்க. அந்த அளவு அதில் சந்தோஷம், முழு வாயையும் திறந்து மகிழ்ச்சியோடு அவங்க சொன்ன விதமே, என் மகளுக்கு ஒரு ஆண் பிள்ளையே கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நம்ம எதிர்பார்க்கிற அந்த முடிவு, நம்ம எதிர்பார்த்து காத்து இருக்கிற அந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வருகிற நாட்களிலே என்னென்ன முடிவுக்காக காத்திருக்கிறீங்களோ உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கும் என்பதை கர்த்தர் வாக்குத்தத்தமாக தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நான் 2 காரியம் நம்ம எதிர்பார்க்குறோம், நல்லது தான். ஆனால் மீகா 1:12 சொல்லுகிறது, நன்மைக்கு வருங்கிற காத்திருந்த எனக்கு தீமை வந்துருச்சான். ஓகேயா? ஏன்னா நம்ம 2 பக்கமும் பார்க்கணும். வேதம் எப்போவுமே 2 புறமும் கருக்குள்ள பட்டயம். ஆகாய் 1:9 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதிகமாய் வரும் என்று காத்திருந்த எனக்கு கொஞ்சம்தான் கிடைத்தது. இது யாருக்கு தெரியுமா? இந்த வார்த்தைகள், அவர்களுடைய எதிர்பார்ப்பு யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறலை அப்படின்னு சொன்னால், இந்த 2 பகுதியுமே பின்வாங்கி போய் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் சிறு தீர்க்கதரிசிகள் புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிமைப்பட்டு போன பிற்பாடாக அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்து அவர்கள் மனம் போல தங்கள் சொந்த தேசமாகிய எருசலேமுக்கு கர்த்தர் அந்த குறிக்கப்பட்ட காலத்தில் திரும்பி வர பண்ணும்போது கூட அதை ரொம்ப செரிஷ் பண்ணாமல் அவங்க போன தேசத்தில் வாழ்ந்த அந்த காரியங்களை, பழக்க வழக்கங்களை எல்லாம் தங்கள் மனம் போல வாழ தொடங்கி தேவனை மறந்து விட்டவர்களை குறித்து அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் ஒன்று எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அது கான்ட்ராஸ்டாக நடக்கும்னு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நமக்கு சொல்லுகிறாரு, நீ எதிர்பார்க்குற முடிவை நான் உன்னுடைய வாழ்க்கையில் தருவேன் அப்படின்னு சொல்லி. இதற்கு நான் சொன்னேன், அந்த தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் இடையில ஒரு லாங் ஜேர்னி, ஒரு பெரிய பயணம் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன், இப்போ சில பேருடைய வேலை என்று சொல்லும்போது ஒருவேளை நம்ம நல்ல விதமாக குவாலிஃபைடாக இருக்கிறோம், ஏதோ முதல்ல கொஞ்சம் தான் தடங்கள் வருது, அதனால் நான் ஒரு சின்னதில் போய் சேர்ந்தேன். ஆனால் என்னுடைய குவாலிஃபிகேஷனை, என்னுடைய ஒர்க்கை நான் பெருக்கி என்னுடைய கம்பெனி என்ன எதிர்பார்க்குதோ அதற்கு ஏற்றாற்போல் என்னை உருமாற்றி கொள்ளும்போது ஒருவேளை அந்த முடிவு, சமாதானமான முடிவு, அந்த உயர்வான முடிவு வேகமாக நடக்கும். ஓகே. ஆனால் ஒரு சிலர், நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க ஒரு சிலருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோன்னா, நம்ம கடந்து சென்றிருக்கிற அந்த பிரயாணம் நீண்டதாக காணப்படும். இதற்கு நம்ம எடுக்கிற ஒரு உதாரணம் சொல்ல வந்தேன்னா, யாக்கோபுவை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபுவை குறித்து தேவனுக்கும் ஒரு திட்டம் இருந்துச்சு. அது அவனுக்கும் யாக்கோபுக்கும் தெரியும். தான் தன் சகோதரன் ஏசாவை காட்டிலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பது யாருக்கு தெரியும்? யாக்கோபுக்கும் தெரியும். தான் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு அந்த மூத்த மகனுக்கு உரிய அந்த ஸ்தானத்தில் இருந்து பின்னாளிலே ஒரு பெரிய தலைமைத்துவத்திற்கு தான் வருவாங்க அப்படிங்கிற அந்த முடிவு அவருக்கு தெரியும். ஓகே. ஆனால் அந்த முடிவை அவர் மனுஷிகமாக செய்ய முற்பட்ட போது அந்த முடிவை அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய நாள் தள்ளி வைக்கப்பட்டது.
இல்லை, இம்மீடியட்டாக இட் டிட் ஹேப்பன். தகப்பன் வீட்டில் இருக்கும்போது அந்த முடிவு அவருக்கு கிடைக்கல. அவர் எதிர்பார்த்த முடிவு, அந்த உயர்வு, ஓகே, ரெட்டத்தனையான ஆசீர்வாதம், அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரிய அந்த அந்தஸ்து எதுவுமே கிடைக்கல. அது தள்ளி போனது. கிட்டத்தட்ட மாமா வீட்டுக்கு போய் சாதாரண ஒரு வேலைக்காரனை போல் அந்த இடத்துல வேலை செய்து, ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினாலே ஒரு உயர்வு கிடைச்சிக்கொண்டே இருந்தது. வேலைக்காரன் போல் இருந்தவர் நல்ல மருமகன் ஆகிறார். 1க்கு 2 மனைவி, அதுக்கப்புறம் 2 மருமனையாட்டிகள் என்று சொல்லி பிள்ளைகள் என்று எல்லாம் இருந்தாலும் நாட்கள் நீண்டு கொண்டு தான் சென்றது. அவர் அங்கே சந்தோஷமாக இருந்தாரா லாபானுடைய வீட்டில், அல்லது கொஞ்சம் மன வருத்தத்தோடு வேதனையோடு தான் அங்கே காணப்பட்டாரா? எல்லாரும் சொல்லுவோம், வேதனையோடு தான். ஏன்னா ஏமாற்றத்தை அவர் சந்திக்க வேண்டி வந்தது. அடிக்கடி அவரை ஒரு தரம் குறைந்த ஒரு வேலையாளை போல, சம்பளத்தை ஒயாமல் மாத்துறது, கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதது என்று சொல்லி தானும் லாபான் தன் பிள்ளைகள், தன் மகன்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதம் வரணும்னு விரும்பினாரே தவிர தன் மருமகனோ தன் பெண் பிள்ளைகளுடைய கணவருக்கோ என்று சொல்லி அவர் செய்யாததுனால ஒரு வருத்தத்தோடு தான் அந்த 20 வருடம் அந்த பிரயாணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு தொடக்கம் இருந்துச்சு, ஒரு முடிவு அவரும் எதிர்பார்த்தார், கர்த்தரும் அதைத்தான் நியமித்து வச்சுருந்தா இருந்துச்சு. பட் நடுவில் ஒரு லாங் ப்ராசஸ், அந்த ஜேர்னி இருந்துச்சு. ஆனால் ஒன்றை நீங்கள் கவனித்து கொள்ளணும், அந்த ஜேர்னியில் ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஆமென். ஒருவேளை அது மனுஷகத்தின் தவறுனால அந்த ஜேர்னி லாங் ஆக அவர் நீண்ட காலங்கள் அந்த நல்ல முடிவை பார்ப்பதற்கு காத்திருக்க வேண்டி இருந்தாலும் வாக்குரைத்த தேவன், அதைத்தான் அன்றைக்கி நான் சொல்ல வரேன். வாக்குரைத்த தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருமா, உங்களை கைவிட மாட்டார். அவர் அந்த ஜேர்னியில், அந்த பிரயாணத்தில், கஷ்டத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், ஏமாறுதலின் மத்தியிலும், காத்திருப்பின் மத்தியிலும், குரோதங்கள், விரோதங்கள், எதிர்ப்புகள், சண்டைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் உங்களோடு கூட, என்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் முதல்ல அவர் வெறுங்கையனாக போகும்போதும் அந்த பெத்தேலில் படுத்திருக்கும் போது தேவன் அவருக்கு அந்த சொப்பனத்தில் தோன்றி வார்த்தையை உறுதியாய் தருவார் முதல்ல பார்க்கும்போது. அதற்கப்புறம் அவர் அங்கே கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால தான் அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் தொட்டதில் எல்லாம் ஒரு பெரிய பெருக்கத்தை, அதாவது சொந்த மாமாவே பொறாமை கொள்ளுகிற அளவில் ஒரு பெருக்கத்தை அவரால் காண முடிந்தது. பிறகு ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் சொல்லுவார், நீ உன் சொந்த தேசத்துக்கு போன்னு. அப்போ அவர் திரும்பி வரும்போது மாமா அவரை பின்தொடர்ந்து வந்து அவரை மீண்டும் தனக்கு அடிமை போல பிடித்து கொள்ளணும் அப்படின்னு அவர் முற்பட்ட போது கர்த்தரே என்ன செய்வாராம், சொப்பனத்தில் லாபானுக்கு, ஓகே, எதிராளியிடத்தில் கூட உனக்கு நன்மை செய்யத்தக்கதாக கர்த்தர் பேசி அவர்களுடைய மனதை மாற்றுவார். இது ஒருவேளை உங்கள் வேலை இடத்துல இருக்கலாங்க, அல்லது நீங்கள் இருக்கிற ஒரு எந்த இடமா இருக்கட்டுங்க, உங்கள் தொழில் போட்டியாக இருக்கட்டும், எதிலும் நீ எதிர்பார்க்கிற நன்மையை தரணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டா உனக்காக உன் எதிராளிகளிடத்தில் கூட அவர் பேசி உனக்கு நன்மை செய்வதில் கவனம் உள்ளவராக இருப்பார். நீ எதிர்பார்க்கிற முடிவை தருவது தான் என் தேவனுடைய ஆசையும் திட்டமுமாக காணப்படுகிறது. சரிங்களா? இதில் ஒரு சில நிலைகளை வேதத்தில் உள்ள ஒரு சில வசனங்கள் மூலம் பார்த்து, இப்போ நம்ம பார்த்தது முதல்ல என்ன, யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ப்ராசஸ், காத்திருக்க வேண்டிய நாட்கள் நீண்டு இருந்தாலும் முடிவிலே அவர் சொந்த தேசத்துக்கு வந்தார். தேவன் அவருக்கென்று வைத்திருந்த அந்த நல்ல முடிவு, அவர் தான் 12 கோத்திரங்களின் பிதா என்று அந்த காரியம் மாறாதபடி அதிலே அவரை நேற்று கூட நான் சொன்னேன், யாக்கோபுக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் என்ற பெயர் மாற்றப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் ஒரு முக்கிய நாடாக அந்த இஸ்ரவேல் காணப்படும்படியாக என் கர்த்தர் யாக்கோபு வாழ்க்கையில் கிரியை செய்தார். ஆமென். ஸோ இது ஒரு முதல் காரியம். ப்ராசஸ் லாங்காக இருந்தால் கவலைப்படாதீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற முடிவை தருவதில் காட் இஸ் அட் ஒர்க். கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களை விட்டுட்டு அங்கே நின்று அவரிடம் ஒரு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல, அவர் உங்களோடு கூடவே பயணப்பட்டு ஒவ்வொரு நிலையிலும், உங்கள் தொடக்கமாக இருக்கட்டும், நடுவில் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், முடிவில் எடுக்கக்கூடிய தீர்மானங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? இரண்டாவது நம்ம பார்த்தோம்னா, இவரும் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு மனிதர், ஆனால் இவர் தேவனை ஆராதித்து
பார்த்து கொண்டிருந்தவர் அல்ல. பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டம் மகிமையாக செயல்படுவதற்காக இந்த உதாரணத்தை ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இவர் நல்ல ஒரு பலசாலி, எந்த ஒரு போருக்கு முன்னணியில் சென்றாலும் ராஜா இவரை நம்பி அனுப்புவார். இவர் போகிற இடத்துலலாம் வெற்றி தான். ஆனால் வெற்றி பெற்ற இந்த மனிதரை ஒருவர் திரும்பி பார்த்தாங்கன்னா தங்களுடைய முகத்தை அருவருப்பால் திருப்பி கொள்ளக்கூடிய அளவில் அவர் குஷ்டரோகியாய் காணப்பட்டார். நான் யாரை குறித்து பேசுகிறேன்? நாகமான். ஓகே, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்து கொண்டோம்னா அங்கு அந்த நாகமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர் தன் வாழ்க்கையில் என்னங்க எதிர்பார்த்துருப்பார்? எல்லாம் இருக்குது, நல்ல பதவி இருக்குது, நல்ல ஒரு அந்தஸ்து இருக்குது, நல்ல நான் போகிற இடத்துல எல்லாம் நான் ஒரு பெரிய வெற்றியை பெறுகிற ஒரு மாவீரனாக காணப்படுகிறேன். ஆனால் வீட்டில் வந்து அந்த 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 அந்தஸ்தான உடைகளை எல்லாம் கலற்றும் போது அவர் எப்படி பார்ப்பார்? ஒருவேளை கண்ணாடி இருந்து அந்த காலத்தில் கண்ணாடியில் பார்த்துருந்தாருன்னா தன்னை குறித்தார். குஷ்டரோகங்கிறது எல்லா நாட்களிலும் இன்னைக்கு கூடங்க ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு அந்த குஷ்டரோகத்தில் ஒருத்தங்க பிச்சை எடுத்துனா நம்ம போய் கெட்டி பிடிச்சி ஏதாவது நம்ம ஆறுதல் சொல்ல முடியுமா? இல்லை, அதை ஒரு வேளை செய்தது மதர் தெரசா செய்தாங்கன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நமக்கு தெரியும் அது தொற்றுகிற ஒரு நோய், அது ஒரு தொற்று நோய். குஷ்டம் என்பது ஒரு தொற்று நோய். ஸோ பல சூழலில் நம்ம அன்பு காட்டுவோம், பைசா கொடுப்போம், ஒரு 2 ட்ரெஸ்ஸை கிறிஸ்மஸ்க்கு எடுத்து கொடுப்போம். ஆனால் அவர்கள் புண்களை கழுவவோ அல்லது அவர்களை கெட்டி பிடித்து இயேசுவின் அன்பினால் நான் நிரப்பப்பட்டிருக்கேன்னு சொல்லவோ நம்ம முன் வர மாட்டோம். அவர்களை சற்று ஒரு ஒதுக்கின நிலைமையில தான் வைப்போம். இதுதான் இயற்கை, யதார்த்தம். இவ்வளவு மெடிக்கல் ஃபீல்டு வளர்ந்த பிற்பாடு அப்போ அந்த நாட்களிலே ரோகம் என்பது ஒரு நிச்சயமாய் தீண்டத்தகாத ஒரு நிலையில் அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அவருடைய அந்தஸ்து என்னதான் இவர் மாவீரனாக இருந்தாலும் அவர் அரசவையில் போகும்போது அவருக்குன்னு தனியாக ஒரு சீட்டு, அந்த சீட்டில் எந்த சூழ்நிலையும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார முன் வர மாட்டார்கள். ஒருவேளை அப்படி இப்படி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மறைச்சிருந்தாலும் அதை கலற்ற வேண்டிய சூழ்நிலை வரும்போது உள்ளே இருந்த அந்த குஷ்டம் வெளியே தெரியும். அதனால் அவர் புறஜாதி மனிதன் தான், தேவனை வணங்கலை. ஆனாலும் அவருடைய உள்ளம் உடைந்து போய் காணப்பட்டதை கர்த்தர் கண்டார். அவர் ஒரு எதிர்பார்க்கல எனக்கு தெரியல. ஆனால் எந்த மனிதனுக்குமே ஒரு சுகம் கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த மனிதருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை நம்முடைய ஆண்டவர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. அடிமையாய் அதான் கர்த்தர் யாரையும் உபயோகப்படுத்தி அவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முடிவை தர முடியும் என்பதற்கு நாகமான் ஒரு சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல பார்த்த யாக்கோபுக்கு அது நீண்ட பிரயாணம், அதிலும் அவர் நம்ம விரும்பின முடிவை தந்தார். அதே போல் இங்கே இவருக்கு எதிர்பார்த்தாருன்னு மறுபடியும் அதிகமாக அந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் தான் நான் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவள் மேலே சிந்தை உள்ளவராக, ஏன்னா அவருடைய உள்ளம் ஒரு நல்ல உள்ளமாக இருந்ததை நான் பின்னால் ஒரு வசனத்தின் மூலம் நான் காட்டுகிறேன். அப்போது அதற்காக அந்த நாகமான் வீட்டில் அந்த சிறுமி போகிறா, இந்த நாச்சியார்கிட்ட காரியத்தை சொல்லுகிறா. கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ உடனே ராஜாவுக்கு அந்த நியூஸ் போகுது. யார்? சீரிய ராஜாவுக்கு. அவர் உடனே ஒரு கடிதம் கொடுத்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அனுப்புகிறார். அப்புறம் என்னன்னா அவருடைய ப்ரொஃபைல் ரொம்ப ஹை ப்ரொஃபைல். நாகமானுடைய ப்ரொஃபைல் ரொம்ப ஹை ப்ரொஃபைல். சும்மா சாதாரணமாலாம் போக முடியாது. கிங்கு டு கிங்கு தான், ராஜாட்டிருந்து ராஜாவுக்கு தான் போக முடியும். அப்படி பார்த்த உடனே இஸ்ரவேல் ராஜாவுக்கு பயம் வந்துடுது. ஐயோ, இப்படிப்பட்ட குஷ்டரோகத்தை சுகப்படுத்துறதுக்கு நான் என்ன கடவுளா, என்கிட்ட என்ன பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வேளையிலே எலிசா என்ற தேவ மனிதர் இதை கேள்விப்பட்டு அவரை ஏன்ட்ட அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் கூட போல அவர் என்ன சொல்லுகிறாரு, போய் யோர்தானில் 7 தடவை முழுகி எழும்புனா குஷ்டரோகம் சொஸ்தமாகும் என்று சொல்லி. பாருங்க, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் டிலே பண்ணுவதற்கு உங்களுடைய சொந்த குணாதிசயமோ மற்றவர்களுடைய தவறான உந்துதலோ ஏதுவாக அமைய முடியும். இவருக்குள்ளே என்ன இருந்தது, நான் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், நான் எத்தனை ஒரு ஆஃப்டர் ஆல் ஏன்னா ராஜா டு ராஜா போக வேண்டிய, அதனால சொன்னேன் ஹை ப்ரொஃபைல். ஆனால் ராஜா பயந்துட்டார், ஏன்னா சுகப்படுத்த தன்னால் முடியலன்னு தெரிஞ்சு. அப்போ எலிசாங்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தானே, இவர் வரமாட்டாரா, என்னை தொட மாட்டாரா, தொட்டு என்னை சுகப்படுத்த மாட்டாரா என்று சொல்லி வீஞ்சிக்கிட்டு அவர் என்ன செய்ய போகிறாரு, திரும்பி போக எச்சரிக்கிறாரு. சும்மா ஒரு யோர்தானில் போய் நீ முங்கி எழுன்னு சொன்னால் என் தேசத்தில் இருக்கிற அந்த தமஸ்குங்கிற ஊரில் நல்ல சிறந்த நதிகள் இருக்க, இதை காட்டிலும் அது பெஸ்ட்டு, நான் அங்கே போய் மூழ்கி இருக்க மாட்டேனா
ஒரு மனுஷன், ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கேன், வந்து நின்று எனக்கு ஒரு சுகத்தை கொடுக்க அந்த ஊழியம் செய்கிற மனிதரால் முடியாதா என்ற கோபத்தில் திரும்பி போக எத்தனித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ எலிசாவை நான் கர்த்தராய்க்காக ஒப்பிடுகிறேன், அல்லது எலிசா வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையாய் நீங்கள் ஏற்று கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். ஸோ அந்த நீண்ட பயணத்திலே உங்களுக்கு கர்த்தர் நீங்கள் விரும்புகிற முடிவை தர விருப்பம் உள்ளவராக இருக்கும்போது, அந்த நல்ல முடிவை, ஆசீர்வாதமான முடிவை, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்பாத பிசாசு தடை செய்யத்தக்கதாக நம்முடைய சுபாவ குணம், இங்கே அவருடைய மதிப்பான வேலை இல்லை, அவர் பெரிய பந்தாவான ஆள். ஸோ அந்த பந்தா ட்ரீட்மெண்ட் எதிர்பார்த்தார். அங்கே போய் நான் 7 தடவை முழுகி எழும்பிட்டு போன்னு சொன்னது அவருக்கு அலட்சியமாய்ப்பட்டது. ஸோ அந்த ஒருவேளை சின்ன பெருமைன்னு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தன் பொசிஷனுக்கான மதிப்பு தனக்கு தரப்படலை, இப்படி என்ற எண்ணங்களை உருவாக்கி உங்களுடைய முடிவை, கர்த்தர் தர விரும்புகிற நல்ல முடிவை குலைத்து போட சத்துரு முயற்சிப்பான். நம்ம என்ன செய்யணும்? கவனம் உள்ளவர்களாக இருந்து, தேவன் எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தருகிறார், நான் கடந்து செல்கிற இந்த ப்ராசஸ் நீண்டதாக இருந்தால் அவர் நிறைய ஏட்டுடு ஓகே, அந்த நாகமான் அதுபோல நானும் கூட காத்திருந்து கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனமாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய. யோர்தான் அங்கே தான் இருக்குது, அது தண்ணி ஓகே. இவர்கிட்ட குஷ்டம், ஏன் ஒரு முறை முங்கி எழும்புனா சரியாக கூடாது? அது ஏன் கர்த்தர் 7 முறை முங்கி எழும்பணும்னு எலிசா மூலம் சொல்ல வைக்கிறாரு? இவருக்கு கீழ்ப்படிதல் இருக்கா? ஸோ சிறந்த ஆசீர்வாதங்களை, நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முடிவை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு பொறுமை இருக்கா? கர்த்தர் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் செயல்படுத்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா? கர்த்தர் என்ன சொன்னாலும், ஏன் ஒரு தடவை முங்கினானா 7 தடவை முங்கினானுங்க, இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். அது மருந்து அல்ல. 3 நாள் சாப்பிட்டா உன் காய்ச்சல் போகும், உனக்கு மாறுதல் வரும் என்று சொல்ல யோர்தான்ல மருந்து இல்லை, அது ஒரு தண்ணீர். ஆனாலும் கர்த்தர் சொன்ன அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அது நாம் யோசிக்கும் போது அது ஒன்றும் எனக்கு அதில் எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லையே என்று சொல்லி நம்ம மாம்சீகத்தில் சிந்திக்காதபடி கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை அவர் சொல்லுகிற வண்ணமாய் செயல்படுத்த கீழ்ப்படிதலோடு முயற்சி செய்யும்போது 6 முறை மாறாத அந்த குஷ்டம் 7வது முறை முங்கி எழுந்தபோது மாறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய அற்புதம்னா, புறஜாதியான் தேவனை அவர் வணங்காதவர். ஆனால் அந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. வியாதியும் நீங்கிச்சு, அவன்கிட்ட தேவனை குறித்து இருந்த முறுமுறுப்பு அல்லது தேவனை அறியாதிருந்த காரியம் அவனுக்குள்ள சில இருந்துச்சுல, ஒருவேளை பெருமை இருந்திருக்கலாம், அல்லது என்ன இவன் ஒரு பெரிய ஒரு ரிகார்ட் பண்ணலேங்கிற கோபம் இருந்திருக்கலாம். அவைகள் எல்லாம் மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. ஏன்னா தண்ணீரில் முழுகி எழும்புதல் என்பது என் பாவ மனுஷன் உள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்குரியவனாக நான் மேலே எழும்புகிறேங்கிறதானங்க அடையாளம். ஸோ ஒவ்வொரு முறை அவன் உள்ளே முங்கி எழும்பும் போதும் அந்த வியாதி மாறலை, ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த பாவ ரோகம், அவனுடைய குணங்களில் இருந்த, அவனுடைய இயற்கை சுபாவத்தில் இருந்த ஒவ்வொரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களும் உள்ளே முங்கி எழும்ப மாறி முடிவில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். சுகம் பெற்றான்னு போடலை, அவன் சுத்தமானான். பாருங்க அந்த வார்த்தை, அவன் சுத்தமானான், நாகமான் சுத்தமானான். ஹல்லேலூயா. இதை எதுக்கு நான் துணிஞ்சு அப்படி சொல்றேன்னா, புறஜாதியா நம்மளும் தான் எவ்வளோ பேருக்கு ஜெபிக்கிறோங்க, எத்தனையோ நன்மை நடக்கு, உடனே ஐயோ இந்த நன்மையை தந்த இயேசுதான் பெரியவர்னு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். வராங்களா? அடுத்த தடவை பார்த்தா மொட்டையாக வருவாங்க. இங்கே சுகம் ஏதோ ஒரு மிராக்கிள் இங்கே நடந்திருக்கும், அப்புறம் 2 வாரம் கழிச்சு வருவாங்க, நான் சாட்சி சொல்லணும் அப்படிம்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த நல்லது நடந்துச்சு இல்லைம்பாங்க. ஆனால் தலை என்னவா இருக்கும், எங்கேயோ போய் எதுக்கோ ஒன்றுக்கு முடியை கொடுத்துட்டு இங்கே வந்து 4 வார்த்தையை கொடுத்துட்டு போயிடுவோம். அவருக்கு ஒரு 4 வார்த்தையால் நன்றி சொல்லிட்டு போவோங்கிற கேஸுக நிறைய இருக்குது, பார்க்குறோம், ஊழியத்தில் பார்க்குறோம். சில நேரம் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிடுறது, 7 தடவை வா,
ஒரு 7 தடவை முங்கி எழுந்தார் பாரு, 7 வாரம் வா ஒழுங்கா, சொன்னதை செய்து சுத்தமானதுனால. இங்க பாருங்க, அவர் சொல்லுகிறார் 17ல பின்பகுதியை பாருங்களேன். இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. தீர்மானத்துக்குள்ள வருகிறாருங்க. அது மட்டும் கேட்கிறாரு. எவ்வளவு அந்த அவருடைய சென்சிட்டிவாக மாறினார், சுத்த மனசாட்சி உள்ளவராக மாறுறாரு பாருங்க. 18ல் ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன், அதாவது அவருடைய ராஜா பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது, அது ஒரு அந்நிய தெய்வத்தினுடைய கோயிலுக்குள்ள பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலிலே நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பாராக. எத்தனை ஒரு சுத்தம், எப்படி ஒரு மனமாற்றம். ஹல்லேலூயா. அவர் விரும்புகிறாரோ விரும்பலையான்னு கூட நமக்கு தெரியல, ஆனால் முடிவை நன்மையாக அந்த மனிதனுக்கு என் கர்த்தர் கொடுத்தபடியினால் அவர் முற்றிலும் மாறினவராக, சரீரத்தில் மட்டும் அவருக்கு சுகம் கிடைக்கல, அவருடைய ஆத்துமாவும் சுகம் பெற்று, எனக்கு இந்த சுகத்தை தந்த ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவா தேவன் ஒருவரே மெய்யான தேவன், இனி நான் அவரை தவிர வேற யாரையும் வணங்குவதில்லை என்ற தீர்மானத்தோடு, ஒருவேளை என்னுடைய ஆஃபீஸ் ஃபார்மாலிட்டிக்காக ராஜாவோட அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது நிறைய கோயில் கதவுகள் சின்னதாக இருக்கும், அப்போ அதை பணிஞ்சு குனிஞ்சு தான் உள்ளே போக வேண்டியிருக்கும். அப்படி போகும்போது அந்த தெய்வத்துக்கு முன்னால் பணிவது போல இருக்கும். அதை என் ஜீவனுள்ள தேவன் எனக்கு மன்னிப்பாராக என்று சொல்லி அந்த அளவு அவர் கர்த்தருக்கு முன்னால் தன்னுடைய வாழ்க்கையை நேராக்கினார். ஹல்லேலூயா. அதுதான் அதை உடனே அடுத்து சொல்லுவார் எலிசா, அதற்கு அவன் சமாதானத்தோடே போ. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்த அந்த முடிவு நன்மைக்கு ஏதுவாய் சமாதானத்துக்கு ஏற்ற முடிவாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய யாக்கோபு அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர், அவருடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் வேறு சூழலிலே நன்மையாக சமாதானமாக அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தார். இவருடைய வாழ்க்கையில் இது 2வது உதாரணம். இந்த நாகமானுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவர் அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்வது நம் கர்த்தருக்கு பிரியமாய் கண்டது. நன்மையை பெற்று அவர் முற்றிலுமாக ஜீவனுள்ள தேவன் ஒருவரையே ஆராதிக்கிறவராக அவர் மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். 3வதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது அந்த வார்த்தையினுடைய நடுவில் வருது. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நான் ஒரு முடிவை எதிர்பார்க்குறேன். சரி, ப்ராக்டிக்கலாக வச்சுக்குவோம். ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப ஜெபிச்சிட்டு இருக்கோம், நிறைய ஊழியம் செய்கிறோம், எனக்கு நமக்கு இந்த சபையில் கத்தாவே இன்னுமே அறியாதவர்கள் சூழ ஏராளமாக இருக்கிறாங்களே, நாங்கள் ஒரு 200 பேருக்குள்ளே தான் வந்து உட்காந்து ஆராதிக்கிறோம். ஐயா, இந்த வருஷம் முடிவில் எனக்கு இன்னொரு 100 ஆத்மாக்களை நீங்கள் தந்து நாங்கள் 300 பேராக இங்கே உட்காந்து ஆராதிக்க உதவி செய்யுங்கன்னு நான் ஜெபிக்கிறேன். ஸோ இது நான் எதிர்பார்க்குற முடிவு என்ன? இன்னொரு 100 ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த வருடத்தில் தரணும்னு. இந்த என்னுடைய நினைவை கர்த்தர் அறிகிறார், அதை அவர் கன்சிடர் பண்ணுகிறார். பட் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு கர்த்தருடைய நினைவோடு ஒத்து போக வேண்டும், அலைன் ஆக வேண்டும். சரிங்களா? அதான் நான் எதிர்பார்க்கிற முடிவை அவர் அறிகிறார், அது அவர் நன்மையாக சமாதானமாக அவர் செய்து தருவேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, ஏன்னா முடிவு இப்போ என் கையில் இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் தான் நடக்க போகுது. அந்த முடிவு என் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற என் தேவனுடைய நினைவுக்கு ஏற்ற ஒரு முடிவாக அது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய முடிவை குறித்து என் தேவன் நினைக்கிறதும், அப்போ என்னுடைய முடிவு ஒன்று எனக்கு வரணும்னா, நல்ல முடிவை நான் யோசித்தேன்னா நானும் அதை நினைக்கிறேன். ஸோ என்னுடைய நினைவும் என் தேவனுடைய நினைவும் இணைந்து செல்ல வேண்டும், ஒன்று போல இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்படி இல்லாமல் ஏதேனும் தீமையான ஒன்றை நான் எதிர்பார்த்தேன்னா, இதற்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அன்னாள் அவங்களுக்கு அங்கே ஒரு தேவை இருந்துச்சு, அவங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை அவங்க எதிர்பார்த்தாங்க. அதற்கு அவங்களுக்கு என்ன கேட்டாங்க? எல்லாரும் அலடி அல்லது அவளுடைய அந்த அடுத்த மனைவி
ஓகே, பெனினாள் காயப்படுத்தினதுனால எனக்கு ஒரு பிள்ளை தாங்கன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. எதற்காக? தன்னுடைய மலடுங்கிற பேர் போகணும். ஆனால் அதில் அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் சென்று அழுகிறவர்கள், தேவ பிள்ளையாக அவர்கள் இருந்ததுனால அந்த பிள்ளைய நான் உங்களுக்கு தந்துடுறேன், அதுக்கடுத்து எனக்கு தொடர்ந்து பிள்ளை தாங்கன்னா அவங்க கேட்கல. பட் அவங்களுடைய அந்த முடிவு, என் தேவனுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, ஏலி வயசாகிக்கிட்டே போகுது. ஓகே, அவருடைய பிள்ளைகளோ அவருடைய ஸ்தானத்தில் சரியா இஸ்ரவேலை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களுடைய பிள்ளைகளில் வாலிபர்கள் ஆயிற்று. ஓகே, தேவனை தேடி வருகிற மற்ற பெண் பிள்ளைகளோடு அருவருப்பான உறவை அவர்கள் மேற்கொண்டு, அதனால கர்த்தர் அருவருக்கிற ஒரு நிலையிலே ஏலியினுடைய பிள்ளைகள் காணப்படுறாங்க. அவர்களால் கர்த்தருடைய பரிசுத்தமான அந்த பலியில வருகிற அந்த காணிக்கைகளை மேன்மையானதாக, அதை பரிசுத்தமானதாக, அது கர்த்தருக்குரியதாக பார்த்து அந்த விதமான ஒரு வாழ்க்கை முறையில் அவர்கள் இல்லை. அப்ப கர்த்தருக்கு யார் தேவை? தன்னுடைய சித்தத்தை செய்து முடிக்க, தன்னுடைய வாயாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை செவ்வையாய் வழி நடத்த அவருக்கு ஒரு ஊழியக்காரன் தேவை. ஸோ அவருடைய தேவை வேற, இந்த அம்மா அன்னாளுக்குடைய தேவை வேற. ஆனால் தேவன் இருதயத்தில் இருந்ததற்கு ஏற்றாற்போல இவர்கள் அந்த பொருத்தனை பண்ணும்போது அது ரெண்டும் ஒன்றா இணைந்தது. முடிவு யாரு? சாமுவேல் என்ற அந்த பிள்ளை ஆண்டான். அவங்க சொன்னதை நிறைவேற்றுகிறாங்க. இவர்களுடைய மலடு அப்படிங்கிற பேரும் போச்சு. முழு மனதோடு கர்த்தருக்கு கொடுத்ததுனால அடுத்தடுத்து அவர்களுக்கு அநேகம் பிள்ளைகள் வந்து மகிழ்ச்சியோடு தன் பிள்ளைகளை கொஞ்சி மகிழக்கூடிய கிருபையை, அந்த பெரிய ஆசீர்வாதத்தை அன்னாலும் பெற்றுக்கொண்டாங்க. பொருத்தனையினால கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பிள்ளை ஒரு தேவ சமூகத்தில் வளர்ந்து பின்னாளிலே அவன் கர்த்தருடைய வாயாய், தீர்க்க தரிசியாய், முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊழியக்காரனாக அவனை கர்த்தரை எடுத்து நிறுத்த ஏதுவாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏன்னா நான் நீங்கள் எதிர்பார்க்குற முடிவு கிடைக்கும்னு சொன்ன உடனே நம்ம மனசில் ஏதாவது தவறான, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத, அல்லது கர்த்தருடைய சிந்தையோடு அவருடைய சித்தத்தோடு ஒத்து போகாத மாம்சீக பிரகாரமான அதனுடைய முடிவிலே கர்த்தருக்கு அது எந்த விதத்திலும் ஒரு 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 புகழ்ச்சியை கொண்டு வர தகாத முடிவுகளை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் அதை தரமாட்டார். அதை கஷ்டப்பட்டு நீங்கள் மாம்சீகத்தில் அதை எடுத்துக்கொண்டாலும் அது முடிவில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற அந்த முடிவை தருவதில் தான் அவர் விருப்பமானவராக இருக்கிறார். அது சமாதானத்துக்காகவும் நன்மைக்கு ஏதுவான முடிவுகளாக மாறும். சரிங்களா? பைபிள்லேயும் அநேக உதாரணங்கள் இருக்குது. நம்ம லோத்துவை எடுத்துக்கொள்வோம். சரிங்களா? லோத்து சோதோம் கொமராக்கு நேராக தன்னுடைய கூடாரத்தை போட்டார். அவருடைய கண்கள் எப்போதுமே மாம்சீகமான செழிப்பு, மாம்ச கண்களால் பார்த்தால் எது சிறந்ததோ அதை பார்க்கக்கூடிய அந்த குணாதிசயம் உள்ளவராகத்தான், ஒரு உலகத்தானாகத்தான் லோத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவரோடு கூட இல்லை, லோத்துவை தான் இவர் கூட்டுறார். ஆபிரகாமோ எப்போதுமே கர்த்தரால் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே உண்மையும் உத்தமமாக இருந்து சின்ன சின்ன அவிசுவாசங்கள் இடையில வந்தாலும் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு தன் குமாரனையே அர்ப்பணிக்கக்கூடிய வல்லமை உடைய ஒரு மனிதனாக வாழ்ந்து வந்தார். சரி, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாக இந்த லோத்து காக்கப்படுவதற்குரிய சூழல் உண்டாகிறது. சரியா? இப்போ கர்த்தர் அதை அவரே விரும்பினாரா, அல்லது ஆபிரகாமுக்காக லோத்து அழிக்கப்படக்கூடாது, ஆபிரகாமின் ஜெபத்திற்கு பலனாக லோத்துவை நான் காப்பாற்றணும்னு கர்த்தர் விரும்பினாரா? ஏன்னா புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீதிமானாகிய லோத்து என்று எழுதப்பட்டிருக்கு நம்ம லோத்தினுடைய காரியங்கள். ஆனால் நம்ம மாம்சிக பிரகாரமாக பார்க்கும்போது அவருடைய கண்கள் எப்போதும் செழிப்பானதை, நன்மையானதை தான் அவர் எடுத்தார் என்றெல்லாம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, அது எப்படி இருக்கட்டும். ஆனால் ஆபிரகாமின் ஜெபமும் சரி, லோத்து ஒருவேளை அதை அறிந்தவனானாலும் சரி, அவன் தப்பி பிழைக்க தான் விரும்புவான். அவன் அந்த அழிவுக்குள்ள, சோதோம் கொமோராவுடைய அழிவுக்குள்ள அந்த முடிவு தனக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் அவர் விரும்புவார். தன் சொந்த சகோதரன் அழிக்கப்படக்கூடாது என்று ஆபிரகாமும் விரும்பினார். அப்போ தான் வாழ வேண்டும் என்ற விருப்பம் லோத்துக்கு இருந்தது. அட்லீஸ்ட் ஆபிரகாமின் நிமித்தமாக கர்த்தரும் அதே நினைவுடையவராக இருந்தார். என்ன நினைவு? லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் எப்படியாவது நான் காப்பாற்றி கொண்டு போயிடணும்னு. ஆனால் அதில்
ஸோ முடிவு ஒன்று தான், 2 பேரும் விரும்பினது ஒன்று தான், சரிங்களா? ஆனால் அதை செயல்படுத்த தொடங்கின அந்த திட்டத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோன்னா 17வது வசனத்தை வாசிங்க. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. ஓகே, அப்படியே முன்னால ஓடிப்போ. அடுத்தது நீ பின்னால பாத்துறாத. மார்ச் மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய காரியங்களை எதையும் பின்னிட்டு பார்க்காதீங்க, ஓடி போயிரு. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தப்பிக்கப்படும். ஓகே, நிறைய காதுகளில் நம்ம வாழுகிற இடங்களில் சூழ்நிலை பல உங்களை பின்னுக்கு இழுக்கிறது போல தோன்றினாலும் மார்ச் மாதம் சபைக்கு அலர்ட் பண்ணுகிறேன், முன்னால பார்த்து ஓடிப்போ. அதைத்தான் கர்த்தர் லோத்துக்கு சொன்னார். பின்னிட்டு பாராதே, ஓடிப்போ. இந்த சம பூமியில எங்கும் நில்லாத அடுத்த கண்டிஷன் சொல்றாரு, ஓடிப்போ, பின்னிட்டு பாராத. இந்த சமபூமி, இதே ஸ்டேட்ல சமபூமினா எதுவும் மாறுதல் இல்லாத இருக்கிற அந்த நிலையில இந்த சோதோம் கொமரா அதுல உள்ள மேன்மைகள் அல்லது அதுல உள்ள ஒரு சில காரியங்கள் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, அதுலயே நிக்காத. எங்க ஓடிப்போ? நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய முடிவும் அவன் காப்பாற்றப்படணும். லோத்தினுடைய எதிர்பார்ப்பும் தானும் தன் குடும்பமும் காப்பாற்றப்படணும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆஃபர், நீ காப்பாற்றப்படணும்னா நீ மலைக்கு ஓடிப்போ. ஒருவேளை அது ஆவிக்குரிய காரிய அர்த்தத்தில் நம்ம சொல்ல போனோம்னா, நம்முடைய ஜீவன் அழிந்து போகாதபடி நித்திய காலமாய் நாம் வாழுவதற்கு நமக்கென்று ஒரு கல்வாரி மலையில ஒரு நேசர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மலைக்கு ஓடி போகும்போது, அல்லது நம் கண்மலையாகிய கிறிஸ்துவிலே நாம் அடைக்கலம் பெறும்படியாய் அந்த கண்மலையை நோக்கி நம்ம ஓடி போகும்போது நம்ம அழிக்கப்பட மாட்டோம். ஆனால் இங்க லோத்து அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறாரு? அதற்கு லோத்து ஆர்கியூயிங் வித் காட். அப்படி அல்ல, ஆண்டவருக்கே இவர் சஜஷன் கொடுப்பாரு. நோ நோ, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இல்லப்பா, அதுல வேற. அவருடைய நம்மளும் இதுதாங்க பண்றோம். நிறைய நேரம் அவருடைய கிருபை அல்ல தட்டி போடுகிறவர்களாக. அவர் கிருபை உள்ளவருங்க. To any core he is ready to help us, to support us, to lift us. அது நமக்கு தீமையை வருவிக்கும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சாலும் sometimes he permits. அவர் என்ன சொல்றான்? பக்கத்துல இருக்கிற மலைக்கு ஓடி போக என்னால முடியாது, தீங்கு என்னை தொடரும். ஆண்டவருக்கு தெரியாதா அவனுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் என்ன வச்சிருக்கிறோன்னு? இவரா டிசைட் பண்றாரு, தீங்கு என்னை தொடரும், நான் மலைக்கு என்னால் போக முடியாது, அதனால பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்கு, நான் அங்கே போகிறேன்னு அங்கே போவார். அப்புறம் அங்கே இருக்க முடியாது அந்த ஜனங்களுக்கு பயந்து, பிறகு அவராக ஒரு மலைக்கு ஓடி போவார். முடிவு என்ன என்று சொன்னால் ஜீவன் காக்கப்பட்டது. ஓகே, அவன் அழியலை, சோதோம் கொமரா அழிவில் அழியலை. ஆனால் முடிவு என்னன்னா, அதே அதிகாரத்தில் 36, 37, 38 வாசிங்க. அவர்களால் தேர்ந்தெடுத்து ஓடின அந்த மலையில என்ன நடக்கிறதுனா, அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோட சயனித்தாள். அவன் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியவருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவர் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். முடிவுங்க. கர்த்தரும் அவன் வாழணும் தான் விரும்பினாரு, அவனும் தான் வாழணும்னு நினைப்பான். அது நடந்துச்சு. ஆனால் அந்த வழிமுறையிலே மாற்றம். கர்த்தர் சொல்லுகிற அந்த வழிமுறையை சரியான வண்ணமாக 100% ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தர் இதில் நான் ரொம்ப அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன், நிறையா நேரம் ஓகே என்று நம்ம விரும்புகிறது வர்றதுனால உன் வழிமுறையெல்லாம் கர்த்தர் அனுமதித்தார், அல்லது வழிமுறையெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு, கர்த்தர் பிரியப்பட்டு தான் அதை அனுமதித்தார் என்று யாரும் எண்ணாதீங்க. வழிமுறைகள் கர்த்தர் சொல்லுகிற வழியில் மட்டும்தான் இருக்கணும். ஆண்டவருடைய வில்லில் 2 காரியம் சொல்லுவோம். சென்டர் ஆஃப் த வில், ஓகே, அல்லது அவருடைய பெர்மிசிவ் வில். இந்த சின்ன பிள்ளைக்கு சாக்லேட்டு கொடுக்கக்கூடாது, அதுக்கு சளி இருக்குது நமக்கு தெரியும். நொயின்னு பிள்ளை அழுதுகிட்டே இருந்தா சரி போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், ஒரு சாக்லேட்டை தூக்கி கொடுத்துட்றோம் பாருங்க. அது சாப்பிட்டுட்டு அப்புறம் அதை நைக்கு லொக்குன்னு இருமும் போது சொல்லி காட்டுவோம்,
இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், சாக்லேட் சாப்பிடாதேன்னு. அதே போல தாங்க கர்த்தரும் தந்துருவார். சின்ன ஊருக்கு போதப்பா நான் அவனை தூக்கியாவது கொண்டு போய் மலையில் விடுவேன் அப்படி அவர் சொல்லலை, விட்டுட்டாரு. ஆனால் அங்கே இருந்து பிறகு அவங்க ஒரு மலைக்கு போய் அங்கே அருவருப்பான அவங்களே தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க விரும்பி நமக்கு சந்ததி எப்படி உருவாகும் என்று தகப்பனோடு அந்த 2 பெண் பிள்ளைகளும் மாறி மாறி சயனித்து அதனால் வந்த சந்ததி ஒன்று மோவாப், ஒன்று அம்மோன். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஏன்னா அவங்களுடைய ஆரிஜின் கர்த்தர் அனுமதிக்காத ஒரு முறையில் வந்ததுனால. இதில் நடுவில் தான் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் கிருபை உள்ளவர் என்பதை தயவு செய்து ஒரு நாள் நான் சபைக்கு சொல்லுகிறேன். ஊழியக்காரியாய் ஒரு பக்கம் கண்டிப்போடு அதே நேரம் அன்போடு சொல்லுகிறேன். கர்த்தர் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஏன்னா நம்ம பிடிவாதமா இப்படி இருந்தால் தான் எனக்கு நல்லது என்று நான் மாம்சத்தில் யோசிக்கும் போது சரிப்போன்னு விட்டு கொடுப்பார். முடிவில் அவன் காக்கப்பட்டான். ஆனால் அதற்கு பின்பாக தொடர்ந்து வந்தது கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியமோ 2 சந்ததிகளும். ஸோ கவனமாக இருப்போம். நான் சொன்னேன், சென்டர் ஆஃப் வில்லில் கர்த்தருடைய அந்த நினைவும் நம்முடைய எதிர்பார்க்கிற அந்த முடிவும் ஒன்று போல, அந்த ரெட்டை தண்டவாளம் போல ஒன்று போல இணைஞ்சி போச்சுன்னா அதனுடைய முடிவு கர்த்தர் நினைக்கிற வண்ணமாகவே அழகான முடிவாக தேவ சித்தப்படி நடக்கும். எல்லாம் நீங்கள் விரும்புகிறது, நீங்கள் செல்லுகிற வழிகள் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஒரு நாள் நினச்சிடாதீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். அவரை வேடிக்கை பார்க்க விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம வாழ்க்கையில் வேடிக்கை பார்க்கிறவராக ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. அவருடைய கண்காணிப்பிலே நாம் முன்னேறி செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வேடிக்கை பார்க்கிறவர் போல இருந்தார்னா அப்புறம் அந்த முடிவில் அதனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைய போகிற வேதனை என்ன, அதனுடைய பின்விளைவுகளாக இந்த அம்மோன் மோவாப் உருவாவதெல்லாம் என் கர்த்தருக்கு தெரியும். அவர் சகலவற்றையும் அறிந்தவர் தான். அது நம்ம படிப்பின் காரியமாக இருக்கட்டும், திருமணத்தின் காரியங்கள், ஓகே, இப்போ கையில் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு செய்கிற அத்தனை அக்கிரமங்களையும் கர்த்தர் கண்டும் காணாதவர் போல இருக்கலாம். லோத்துக்கிட்ட சைடில் நின்று ஓகே நீ கேட்டது நடக்கட்டும் சொல்லி அனுமதித்தது போல தெரியலாம். ஆனால் முடிவு மோசமாக இருக்கும். உலக பிரகாரமான முடிவு எப்படி இருக்குமோ அது மோசமாகவும் இருக்கலாம், இல்லை நீ அப்படியே உன் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகலாம். ஆனால் நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு. அதற்கு நம்ம பங்குள்ளவர்களாய் தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோமா என்பது பெரிய கேள்விக்குறி மட்டும் அல்ல, அது நெகட்டிவாக போய்விடுவதற்கு நிறைய ஏது இருக்குது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் விசுவாசிகளாகிய நாம் மிக 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 கவனமாக இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ நாம் எதிர்பார்க்கிற முடிவும் அதில் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வழிமுறைகள், அதுதான் அவருடைய நினைவு. தட்ஸ் ஹவ் இந்த முடிவு வரணும்னு அவர் வைத்திருக்கிற அந்த திட்டங்களும் ஒன்று போல இருக்கும்போது நான் அல்ல, என் கர்த்தரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னால் செயல்பட முடியாமல் இருக்கலாம், அந்த முடிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டேங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் என் கம்பெனியில் எனக்கு ஒரு ஆள் நடுவில் உட்காந்துக்கிட்டு என் ப்ரமோஷனை தடை பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. என்னை பற்றி அவதூறாய் பரப்பி கொண்டு இருக்கிறதுனால என்னால் அதுக்கு மேலே போக முடியலை. வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீ கடந்து வந்தா அந்த இடையில இருக்கிற அந்த முள்ளை அவரே பிடுங்கி போட்டு யாருடைய கண்களில் நீ நேரடியாக பட வேண்டுமோ அவர்களுடைய கண்களில் நீ உன்னை பட வைத்து உன்னை அந்த நீ விரும்புகிற முடிவுக்கு நேராக அழைத்து செல்வார். அல்லேலூயா. என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எதையும் எப்படியும் செய்ய வல்லவர். அவருடைய பார்வையில் நீதி ஆனவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது, ஹல்லேலூயா. அதனால தான் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று பழைய ஏற்பாட்டில் எழுதியிருந்தது. புதிய ஏற்பாட்டில் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன், முடிந்தது என்று சொன்னார். எது முடிஞ்சதுமா? நம்ம எல்லாருடைய பாவத்தை அவர் சுமந்து முடித்து விட்டார். அதனால் அந்த பாவத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய எல்லா விதமான தண்டனைகளையும் அவர் ஏற்று முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் இவைகளெல்லாம் குறித்து சொல்லப்பட்ட எல்லா விதமான தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிந்தது.
ஒட்டு மொத்தத்தில் சொல்ல போனா மனுக்குலத்தை குறித்த என் தேவனுடைய திட்டம் பரிபூரணமாக செய்து முடிக்கப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து வெற்றி சிறந்தவராக எழுந்து நின்றார். ஆமென், ஆமென். கடைசியாக ஒரே ஒரு ஆலோசனை. இது 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. இதில் பேதுரு எழுதுகிறார். ஓகே, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து அவர் பரத்திற்கு சென்ற பின் ஒரு சில வருடங்களுக்கு பிற்பாடாக இந்த வார்த்தையை அவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போவே என்ன சொல்லிட்டாரு? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம். இப்போ நம்ம காலத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு வெகு 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 சமீபமாயிற்று. நேற்றைய தினத்தில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, ஈரானில் ஒருத்தர் ஆண்டிட்டு இருந்தார். ஓகே, அவர் ஹி வாஸ் அ ஸ்பிரிச்சுவல் லீடர், பட் அவர் தான் த ஹை லெவல் லீடர் ஆஃப் ஈரான். அவங்களுக்கு இஸ்ரவேலும் தான் பயங்கர பரம எதிரி. அந்த மனிதரை எப்படி, நான் இது எதையும் ரைட்டு ராங்குலாம் சொல்ல வரல, உலகத்தின் முடிவுக்கு அடையாளமாய் காணப்படுகிறத மட்டும் நான் சொல்லுகிறேன். ஓகேயா? ஸோ அவரை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுல இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டும் அவங்களுக்குள்ள 1008 பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இதில் இருக்கும். ஒன்லி ஸ்பிரிச்சுவல்னு இல்லை. ஓகே, பட் கர்த்தர் தன்னுடைய காயினை நடத்துவதற்கு சூழ்நிலைகளை அதற்கு ஏற்றாற் போல மாற்றி தருவார். அது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம்ல. திடீர்னு பார்வோன் இதயம் விட்டவனுக்கு இதயம் கடினமாகும். பார்வோனை அழிக்கிறதற்கு கர்த்தர் வச்ச டெக்னிக் என்ன? திடீர்னு அவன் உள்ளான், ஏன் இவங்களை நான் விட்டுட்டேன், இவங்க போயிட்டாங்கன்னா எனக்கு வேலை செய்ய ஆள் இல்லைன்னு ரொம்ப பிந்தி ஒரு ஞானோதயம் வந்துச்சு. தொடர்ந்து போனாங்க, சிவந்த சமுத்திரத்தை தாழ்த்தி எதிராளிகள் இல்லாமல் பண்ணினார். ஸோ கர்த்தர் டைம்லியாக ஒரு சில காரியங்களை செய்வார். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மனிதரை ஈரான், ஓகே, இஸ்ரவேலை எதிர்க்கிற அந்த கண்ட்ரியில் உள்ள அந்த தலைவரை அழிப்பதற்கு இஸ்ரவேலும் நம்மளுடைய அமெரிக்கா, ஓகே, ட்ரம்ப்பும், இவங்க 2 பேரும் ஒரே ஸ்ட்ரைக்குங்க. எப்படி பிளான் பண்ணாங்களோ அவரும் அவரோடு கூட சேர்ந்த பல அஃபிஷியல், அந்த கோமேனிங்கிற அந்த லீடரும் அவரோடு கூட இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்கல்ல அந்த தேசத்தை ஆள, எல்லாரையும் ஒரே ஸ்ட்ரைக்கில் அழிச்சாச்சு. இது ஒரு பெரிய சென்சிட்டிவான ஒரு காரியம். சரிங்களா? ஏன்னா 2 எதிரி நாடுகள். இப்போ ரஷ்யா என்ன பண்ணும்? ரஷ்யா எப்போதுமே ஈரானுக்கு சப்போர்ட். ஒருவேளை இது அப்படியே இப்போது ஒரு புகையை தொடங்கியிருக்கு, இன்னும் அது அப்படியே பெருசாச்சுன்னா இது உலகப்போராய் 3ஆம் உலகப்போராய் மாறுவதற்கு ஏது இருக்குது. நான் பிரசங்கத்தில் 3ஆம் உலகப்போர் வலுதுன்னு டேட்லாம் சொல்லி நான் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிலாம் இல்லை. ஏது இருக்குது. எதற்கு நான் அதை ஆதாரமாக எடுக்கிறேன்னா, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிடுச்சு. அது என்ன வேணால் அங்கே நடக்கட்டும், அதை பற்றி நம்ம போய் மாற்றவும் முடியாது, அதை எழுதவும் முடியாது. நமக்கு கர்த்தருங்க ஒரே ஒரு காரியம் சொல்கிறாரு, தெளிந்த புத்தி. தலையில் கையை வச்சு சொல்லுங்க, இது கொஞ்சம் தெளியணுங்க. இது ரொம்ப கலங்குது, கலக்கி விட்டுட்ருக்கோம். அது கொஞ்சம் தெளியுது. ஒரு பிரசங்கத்தை கேட்டு ஒரு 2 நாள் இப்படியே தெளிஞ்சிச்சுன்னா உடனே 3ஆவது ஒரு ஆள் வந்து அதை கலக்கி விடுறாங்க. அடியில் என்னதான் இருக்கும்? குப்பை, அழுக்கு தான் அடியில் இருக்கும். அதை கலக்கி விட்டோடனே நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க? 4 நாள் அதையே பேசி திரிவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செய்தி வரும், கொஞ்சம் தெளியும். நான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சமீபமாகுது முடிவு, அதனால் தெளிந்த புத்திவாய் இருந்து உன்னால் ஒன்றை நீ செஞ்சினா காக்கப்படுவது. எதை செய்யி? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை. அதுக்கு நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஆம்பிளிஃபைட் பைபிள்லேருந்து வாசிக்கிறேன். பட் த எண்ட் அண்ட் கல்மினேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் ஹேஸ் நவ் கம் நியர். கல்மினேஷன் அப்படின்னா அப்படி கிடந்ததெல்லாம் கூட்டி சேர்த்து அப்படியே ஒன்றா வந்து நிற்கும் பாருங்க, அதுதான் கல்மினேஷன். ஸோ அப்படியே எல்லாம் அங்கங்கே செதறி கிடந்துச்சு, அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து நிற்கிறத பார்த்தா முடிவு நெருங்கிட்டு, அந்த உலகத்தின் முடிவை குறித்து பேசுகிறார் அப்படின்னு தெரியுது. அதனால கீப் சவுண்ட் மைண்ட் அண்ட் செல்ஃப் ரீஸ்ட்ரெயின்ட். சவுண்ட் மைண்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கணும். நமக்குன்னு ஒரு சில எண்ணங்கள் இருக்கணும், நம்முடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்படி தான் இருக்கணும். வந்து போனவங்கெல்லாம் எரிகிற குப்பையெல்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு நம்ம என்ன குப்பை தொட்டியா? யாரும் ஒரு நாள் இந்த காலை தியானத்தில் ஜான் அழகாக சொல்லிச்சு, வர்ற எல்லா வார்த்தைகளையும் உள்வாங்கி கொண்டோன்னா நம்ம மனசு என்னங்க ஆகும்? வேண்டாததெல்லாம் எங்கே போடுவோம்? குப்பை தொட்டியில் போடுவோம். குப்பை தொட்டியில் தான் வேண்டாததை போடுவோம், நல்லதை தூக்கி பீரோவில் மூடி வைப்போம். நம்ம குப்பை தொட்டியாக இருக்கக்கூடாதுங்க.
போடுற எல்லா வார்த்தைகளையும் உள்ள எடுத்துக்கொண்டு அதனால நம்முடைய செயல்பாடுகள் மாறி ஒரு பக்கம் ஆவிக்குரிய விதமாக இருக்க, நான் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்கிறோமே என்று கலங்குகிறார்கள். அதனால தான் நான் அந்த வார்த்தையை சொல்றேன், கீப் சவுண்ட் மைண்ட் அண்ட் செல்ஃப் ரிஸ்ட்ரெயின்ட். நாமே தேவையில்லாதவைகளுக்கு என்ன பண்ணிக்கணும், நம்மளை ரிஸ்ட்ரெயின் பண்ணி, நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம பின்னால வந்துடணும். எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள போய் விழுந்து ஒரு சிலருடைய வாழ்க்கைலாம் அதனால கெட்டு போகுதுங்க. நம்மளால வாயத்திறந்து பேசி அதனால ஒருத்தருடைய வாழ்க்கையை கட்டுவிக்க முடிந்தா கட்டுவோம். அந்த கிருபை நமக்கு இல்லை அப்படின்னா ஓகே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற அந்த முடிவை கர்த்தர் தர விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அது சமாதானத்துக்கு ஏற்ற ஒரு முடிவு, நன்மையைத்தான் அவன் வாழ்க்கையில் தரும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வரப்போகுது, அதனால அது ரொம்ப நெருங்கிருச்சு. அதனால நீ தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட் அண்ட் செல்ஃப் ரீஸ்ட்ரெயின், உன்னை நீயே ஒதுக்கி விலக்கி வைத்து காத்து கொண்டு எதில் தரிச்சிருக்க சொல்கிறாரு சொல்லுங்க. 2 கையும் இப்படி கூட்டி சொல்லுங்க பார்ப்போம். ஜெபத்தில் நான் தரித்திருக்கேன். அதில் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியலைங்க. ஸ்க்ரூ போட்டு இது எழும்பின பொம்மை மாதிரி எழும்பி 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து தனி ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு பொறுமை இல்லை. ஆனால் தேவையில்லாத பல காரியங்களில் ஈடுபட்டு நம்மையும் கரைப்படுத்தி நம்மை சுற்றி ஊழியம்தான் செய்ய முடியல, 4 பேரை கரைப்படுத்துகிற அந்த நன்மையான காரியத்தை செய்கிறேன் அப்படி என்று சொல்லி நம்முடைய ஆத்துமாக்களை நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க. ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதில் அது இழந்து போகாதபடி தயவு செய்து கவனம் உள்ளவர்களாக இருப்போம். காரணம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம்.